வெளிப்பந்தலா சொல், வாசமே அள்ளித்தரும் பூக்களானில் பூமியை சுற்றுகின்ற ஊஞ்சலா சொல், இயற்கை வனமே காதல் மயமே. நீரலை பொங்கி வரும் நதியாய்ச்சல், நினைவுகள் தங்கிவிடும் வாசலாய் நில், நித்தமும் முத்தமிடும் தென்றலை கீழ், உலகின் அழகே காதல் உறவே. प्यार प्रेम मोहब्बत कादल एल्लाम लव्वदान, भालोबाशा छाया चिंता इदुवुम लव्वदान, युगमो निमिषम विषमो अमुदम, हो 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 नीये निजम कादले उयिर कादले हो एन कादले, उन निனைவே சுகம் காதலே உயிர் காதலே ஹோ என் காதலே. காதலுக்கு வண்ணம் என்ன சொல்லுங்கள், காதலுக்கு சின்னம் என்ன சொல்லுங்கள், காதலில் தத்தளிக்கும் உள்ளங்கள், இளமை இருக்கும் இனிமை இருக்கும். காதலுக்கு முகவரி சொல்லுங்கள், காதலுக்கு அறிமுகமாகுங்கள், காதலை விளம்பரம் செய்யுங்கள், தினமும் ஜனனம் புதிய உலகம். प्यार प्रेम मोहब्बत कादल एल्लाम लव्वदान, भालोबाशा छाया चिंता इदुवुम लव्वदान, निळलो वेळिच्चम निजमो वसंतम, हो 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 नीये निजम कादले उयिर कादले हो एन कादले, उन निனைவே சுகம் காதலே உயிர் காதலே ஓ என் காதலே. பிரியா, இதுக்கு மேல நீ என்ன டார்ச்சர் பண்ண, நான் தற்கொலையே பண்ணிக்குவேன். பண்ணிக்க. பிரியா, பிரியா தொடர்ந்து கேளு, சும்மா விளையாட்டு சொல்ல. பிரியா, பிரியா நில்லு கொஞ்சம். பிரியா நில்லு. பிரியா இதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ண விரும்பல. பிரியா நான் இப்படியே போயிடுறேன். பிரியா போயிடுறேன். உங்க தாத்தா உங்ககிட்ட எதையோ சொல்லணும்ன்றாரு. அது அது ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அந்த விஷயத்தை பேசினாலே உனக்கு கோபம் வந்துடும். அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. இந்த இருக்கால உன் பாட்டி, அவளுடைய 14 வயசுல என் தலையில கட்டி வச்சாங்க. உங்க அம்மாவுக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பிட்டேன். இப்போ உனக்கு 19 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, உங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. உன் போட்டோவை பார்த்தாரா, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே தன் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இல்ல 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 இல்ல, என் பேத்திய கேட்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு உங்க தாத்தா. நான் சொல்லிட்டேன். பாட்டி, நான் இங்க இருக்கிறது உங்க 2 பேருக்கும் பாரமா இருக்கா? ஏன் கண்ணு அப்படி சொல்ற? நாங்க அப்படி நினைப்போமா? எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. திடீர்னு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாரு கண்ணு இருக்கா? பாட்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் காலேஜ் முடிச்சிடுறேன். நான் அதையும் சொன்னேன். இப்ப அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாமே அப்படிங்கறாங்க. எதுவா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு பசிக்குது தாத்தா, முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க, நான் போறேன். சீக்கிரமா வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற அந்த பொண்ணு? எவனோ எதுவோ கதை சொல்லுவானா, அந்த மாதிரி இல்ல இருக்கு. இந்த கதை என்ன கொலை விழும்? இத வந்துட்டேன் கண்ணு. சீக்கிரம் கூப்பிடு. கதை சொல்லாமலே கழுத்தா இருக்கிறா உன் பாட்டி. மச்சான், நானும் எவ்வளவோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன்டா, ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உனக்கு மூளை இருந்தா தானே
இப்படி வந்து உட்காரா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னடா மச்சான், இதயத்தை திருடாத படம் பாத்தியா நீ? ஏய், என்ன பிரியாக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல வரையா நீ? ஆமா. அப்படியே போட்டனா ஒண்ணு விட்டா எல்லா படத்தையும் சொல்லிட்டு போவான் போல இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, என்ன? அவன் மனசுல ஏதோ ரூபத்துல எவனோ இருக்கான்டா. ஹே, அத மட்டும் பேசாத. என்ன தவிர அவன் மனசுக்குள்ள எவனும் நுழைய முடியாது. பைத்தியக்கார மாதிரி சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லாதடா. சரிடா, நீ சொன்ன மாதிரியே அது இருக்கட்டும். அப்புறம் எதுக்குடா அவன் முன்னாடி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் எடுக்கணும்? சும்மா இருங்கடா, அவன் சொல்றதுதான் கரெக்ட். அவன் மனசுல எவனோ இருக்கான் மச்சி. ஃபைனல்ல நேரடியா நீயே போய் கேட்டுரு. அவன் மனசுல வேற எவனா இருந்தானா அதோட அதை விட்டுரு. இதுக்கு மேல வேற சொல்யூஷன் இல்லடா. யார்ப்பா இங்க நிக்கிறது? உள்ள ஆள் போயிருக்காங்க, வருவாங்கன்னு வெயிட் பண்ணி. கஸ்டமர் வர போற நேரம், கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன லவ் பண்ண வேணாம், ஆனா அதுக்கான காரணத்தை மட்டும் எனக்கு சொல்லிடு பிரியா. என்னை ஏத்துக்காததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச காரணத்தை நான் சொல்லவா? பிரியா, எனக்கு கேன்சர். எப்படியோ என்ன சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா உன் புருஷன் இறந்துட்டாரு. இல்ல 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 இல்ல, அவரு உயிரோட தான் இருக்காரு. இப்போ பிரிஞ்சு இருக்கிறீங்க. நான் ஒன் சைடு லவ் பண்ற மாதிரி நீ யாரையாச்சும் ஒன் சைடு. இல்ல இல்ல, ஊவே லவ் தான், ஆனா லவ்வர் இறந்துட்டாரு. இல்ல இல்ல இல்ல, உயிரோட தான் இருக்காரு. இரு, நான் வரேன். இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு லவ் பண்ணீங்க. மச்சான், அவளுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ சொல்லிட்டு இருந்த. பிரியா, அது வந்து பிரியா, எஸ் சார். யார் பையன்? இவன் தான் சார். சார் இல்ல சார், அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட தான் சார் பேச வந்தேன். ஏன்டா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? சார் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார் இல்ல சார். என்னடா எதுக்கு பேசுற ராஸ்கல்? செய்யறது செஞ்சிடு. இல்ல இல்ல சொல்லு. டேய், டேய் வா. ப்ளீஸ் சார். ஏண்டி, கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் என்னன்னு பாரு. சரிங்க. அம்மா, என் பிரியா பாத்தியாம்மா? பிரியா பாவண்டா, அவளை விட்டுடு. மா, என் பிரியா கிட்டமா ஆச்சு? சொல்லுமா சொல்லுமா, என் பிரியா கிட்டமா ஆச்சு? மா ப்ளீஸ் மா, சொல்லுமா மா, சொல்லுமா ப்ளீஸ் மா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு பிரச்சனை? பொண்ணு மேல லாரிக்காரன் மோதிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா? மை காட், ஒரு உயிரை துடிச்சிட்டு இருக்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. யாராவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அட நீங்க வேறமா, நாங்க கூலி வேலை செய்றோங்க. போலீஸ் கோர்ட்டுக்கு எவன் அலைவான்? இதுவே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா அப்படி பாத்துட்டு இருப்பீங்களா? என்ன மனுஷங்க நீங்க? வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஊனா கூட்டம் கூடிறீங்க. வாங்க, வர போங்கப்பா. ஓரமா சொல்றேன்ல, போங்க. போங்கப்பா. அடி பலமா பட்டதுனால இமிடியேட்டா ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணனும்னா ரொம்ப செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், ஐ கேன் பேர் இட். ஹலோ, இது பிரியா வீடு தானே? ஆமா, நான் பிரியாவோட பாட்டி தான் பேசுறேன். அவங்க அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா? அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே நானும் அவங்க தாத்தாவும் தாம்மா. சரி, இப்ப தாத்தா இருக்காங்களா? காலேஜ்ல இருந்து டியூஷன் போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர பொண்ணு இன்னைக்கு 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. அவங்க தாத்தா அவளுக்காக பஸ் ஸ்டாப்பிங்ல காத்துட்டு இருக்காரு. ஆமா, நீ யாருமா? பாட்டி, பிரியா அப்ப என் கூட தான் இருக்கா. தாத்தா வீட்டுக்கு வந்தனே வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன்.